வணக்கம். அறிவோம் குருவை நன்றாக, குருவால் குருவே துணை. அறிவோம் ஆன்மீகம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி சைவ நிலையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லோருமே சைவம் அசைவம்ன்றது பிரிவாக இருக்குது. இந்த சைவம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டுமே சாப்பிடணுன்ற விதிவிலக்கெல்லாம் இன்னொன்று இல்லை. அது ஆதி காலத்துலேருந்து பிராமணர்கள் சைவத்தை மேற்கொள்வாங்க, மற்றவங்க எல்லாருமே அசைவம் சைவம் எல்லாம் சாப்பிட்டு தான் வருவாங்க. இதில் என்னென்னா, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எது வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஞான மார்க்கத்துக்கு போகிறவங்க மிக கண்டிப்பாக சைவ நெறி நாடினா தான் அந்த இறைவனுடைய அருளை பெற முடியும். அதனால தான் இப்போ நாம் இறந்த உடலை எங்கே ரொம்ப வைக்கிறோம், சுடுகாட்டு ரொம்ப வைக்கிறோம். அப்போது அதே மாதிரி நாம் இறந்த உடலை தான் சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ நம்மளுடைய உடம்புடைய பாகம் எது? வயிறு பாகம். இந்த வயிறை திருப்பாற்கடல் என்று சொல்வார்கள். இந்த திருப்பாற்கடல் தான் ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறார். இந்த திருப்பாற்கடலை நம்ம சுடுகாடு ஆக்கலாமா? அதனால் நீங்களே அதை முடிவு பண்ணிங்க. இந்த திருப்பாற்கடலை சுடுகாடு ஆக்காமல் அதில் போக்கி விட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ரெண்டாவது, ஒரு வெஜிடபிள் எடுத்து ரோட்டில் போடுங்க, ஒரு கறி துண்டு எடுத்து ரோட்டில் போடுங்க. எது சீக்கிரம் அழுகும்? கறி துண்டு தான் சீக்கிரம் அழுகும். அப்போ சீக்கிரம் கெடுக்கக்கூடிய பொருள் அது. அதேமாரி செரிமானத்திற்கும் வெஜிடபிள் தான், வெஜிடேரியன் தான் ரொம்ப சீக்கிரம் செரிமானம் ஆகும். அது செரிமானம் ஆகாது. வள்ளலார், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான்கள் இருக்காங்க. ஷிரடி பாபாவிலேருந்து எவ்வளோ பேர், உள்நாட்டு வெளிநாடு தென்னாடு வடநாடு அத்தனை மகான்களும் வலியுறுத்தாத ஒரே இந்த சைவத்தை வலியுறுத்த ஒரே மகான் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வள்ளல் பெருமான் தான். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆட்சி மாறிச்சு. அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாமே அசைவ பிரிவுகள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம சைவத்தை முன்னிறுத்தி மிக மிக கடுமையாக அசைவத்தை சாதியவர் வள்ளல் பெருமான். என்கிற வர்றவங்க அசைவத்தை விட்டால் தான் என்கிட்ட பேசணுன்ற கண்டிஷன் பண்ண ஒரே மகான் அவர் தான். அதுதான் ஜீவகாரணமே மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்னார். எத்துணையும் வேதமுறாய உயிரம் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே உரிமையுடன் உவக்கின்றார் யாவரவர் உலத்தே சுத்த சித்துருவாய் நலம் புரியும் எம்பெருமான் இவரெல்லாம் தெரிந்தேன். அப்போ எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்கிறார். அப்போ எல்லா உயிரும் என் உயிரினும் போது தன் உயிரை கொள்வதற்கு தான் முயல்வதா? முடியாது. இன்னொன்று சொல்கிறார், பெண்ணை ஆளாக்கினும் சித்தாரை எழுப்பினும் அட்டமா சித்திகள் பல செய்யணும். எந்த சித்தராக இருந்தாலும் சரி, அவன் புலால் ருசித்தானால் அவன் ஞானி அல்ல அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறார். எனவே வள்ளலார் சொன்ன அந்த பாதையில் நாம் சென்று அந்த சைவத்தை மேற்கொள்வோம். நபிகள் நாயகன்கிட்ட அவருடைய சீடர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா, நாங்கள் கடுமையான நோன்பு இருக்கிறோமே, மாதக்கணக்கில் எச்சகுலம் பிறந்தால் நோன்பு இருந்து தவம் இருக்கிறோமே, ஆனால் எங்களுக்கு கிடைக்காத இறைக்காட்சி தென்னாட்டில் கிடைக்குது, இந்திய திருநாட்டில் தென்னாட்டில் கிடைக்குது, அது எப்படின்னு கேட்குறாங்க. நிறைய மகான்கள் அவர் தோன்றதாக கேள்விப்படுறாங்க. பெருமானார் சித்தினே சொல்கிறார் நபிகள் நாயகன், ஆமாம்பா, உங்களுக்கு கெச்சதெல்லாம் செல்வமும் வளமும் கொடுக்குற அல்ல. ஆனால் அவங்களுக்கு மட்டும் என் காட்சி கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த வகையிலும் கொல்லாமல் இருக்கிறாங்க, சைவத்தை நாடுகிறார்கள். இந்த ஒரே காரணம்தான். நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் அசைவம் கலந்து கொண்டது தான். சைவம் கிடைக்கும், ஆனால் அசைவம் இருக்கும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுத்த சைவ ஹோட்டல் இருக்கும். அப்போ பார்த்து சைவத்துடைய மேன்மை அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ காலம் கலியுகம் வந்தாச்சு. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் சைவம் தோங்குவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அடுத்தது, ஆகாய விமானம் ஒரு ஆக்சிடென்ட் கீழே வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே. அதில் ஒரு 65-70 பேசஞ்சர் இருந்தாங்க. எல்லாம் நடுக்கடலில் வந்துச்சு. அப்போ தத்தளிச்சு இருக்கும்போது அந்த காலத்தில் செல்ஃபோன் ஒன்றும் வசதி கிடையாது. இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் வரத்துக்கு ரொம்ப லேட்டாகி போயிடுச்சு. போட்டில் எல்லாம் ஆர்மி படையெல்லாம் கடற்படையெல்லாம் வராங்க பீச்சுக்கு. அதுக்குள்ளே சுறாமீன்கள் கொண்டு ஒவ்வொருத்தராக அழியும் போகுது. அப்போ எவ்வளோ போராடிப்பாங்கன்னா எல்லாம் செத்துட்டே இருக்கிறாங்க.
ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தச்சுன்னு வர்றாரு. அவர்கிட்ட சுறாமீன்கள் வந்து 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 போகுது, எதுவுமே செய்யலை. கடைசியில் அவர் வந்து கையை கட்டி மீட்டுறாங்க. மீட்டு எடுத்து போய் ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணி தேர்த்தி அவரை பேசுகிற அளவுக்கு கொண்டாக்கி கேட்கும்போது, அவர் வந்து என்ன என்ன எப்படி ஆச்சு உங்களுக்கு எல்லாம் கேட்கும்போது, எனக்கும் தெரியலங்க, நான் வந்து சுறாமீன் வரும்போது தான் நடுநிலைக்கு போனேன். ஆனால் வந்து இந்த 6 ஆண்டுகளுடைய நான் போயிட்டேன், எனக்கு எப்படி தெரியுது. அப்புறம் பல ஆராய்ச்சிகள் பிறகு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கேட்கும்போது தான் சொல்கிறாரு, ஆம் நான் பிறந்து எழுதி சுத்த செய்வோன்றார். பாருங்கள், விலங்குகள் கூட கடல்வாழ் பிராணிகள் கூட அவர் கூட மூச்சு காற்றை பார்த்து அந்த ரத்த வாடை வரலன்னு கண்டிப்பாக அதில் திரும்பி போயிடுச்சு. அப்போ ஆண்டவனுடைய படைப்பில் எப்பேற்பட்ட இது பாருங்கள். அதனால தான் மலேசியா, ஜப்பான் போன்ற புத்தப்பிச்சியை வாழும் சரணாலயத்தில் புலிகள் கூட பாலையும் ரொட்டியும் சாப்பிட்டு சாந்தமாக சாத்தியமாக வாழ்கின்றன. தெரியுங்களா? அதனால் வந்து புத்தர் அவருடைய இருக்கிற எழுப்பிட்டிலேருந்து 3.5 கிலோமீட்டர் சுற்ற பாதையில் எந்த பறவையும் ஓடமிடாது, எந்த விலங்குகளும் கூச்சல் படாது. அது பாட்டு அது சைலண்ட்டாக போயிட்டே இருக்கும். இதை பார்த்து தான் அரசே வந்து பயந்து போய் யாரோ பெரிய மந்திரவாதி வந்துட்டாலும் படையெடுத்துன்னு போனாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய கதை. இருந்தாலும் அந்த தூய்மையான அந்த சைவ நெறியும் ஒழுக்கமும் தான் அவரை காப்பாற்றுச்சு. இயேசுநாதரும் அதை தான் கடைபிடிச்சார். ஆனால் வந்து மக்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அந்த காலத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் இது ஒன்றா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டாங்க. இஸ்லாத்துலேயும் அதே மாதிரி தான் அலால் சாப்பிட்டு அலால் சொல்லி போதிச்சு இதெல்லாம் சாப்பிட்டுனாட்டாங்க. ஆனால் தமிழர்கள் தான் வந்து சைவத்தை வந்து அப்பேற்பட்ட நிறையா கடைபிடிச்சாங்க. மீரா அல்ஃபான்ஸா இந்த பாண்டிச்சேரியில் வாழ்ந்த அரவிந்தர் அன்னை, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அரவிந்தர் அன்னைன்னு. அந்த அம்மா வந்து பாண்டிச்சேரியில் வந்து நிலம் வாங்குறதுக்கு ஆரம்பிக்காக நிலம் வாங்குறதுக்கு போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த பெரிய மரம் அங்கே போய் தங்கலான்னு போனாக்கா அந்த எல்லோரும் போயிட்டதுக்கப்புறம் அவங்க தனிமையில் இருக்கும்போது அந்த மரம் அழ ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அது இப்படி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு இதுவாக இருக்குது, அதில் இது சரியில்லைன்ட்டு ஊருக்கு அவங்க தியானத்தில் கிளம்பிக்கும்போது அதுலேயே பேசி அந்த டெய்லி சுற்றுலா பையனை பண்ணுறாங்க, ஆணி அடித்து எங்களை வந்து உருக்குலைக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் கத்த ஓலமிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்தா என்னன்னு கூட்டு விசாரித்தா அங்கே உள்ள பெண்மணிகள் ஆண்கள் எல்லாம் வந்து சுற்றி அப்புறம் வெயில் தானே நிலம் தானே நிலத்தை சாப்பாட்டுக்காக வந்து எல்லாம் பயிரெலாம் வந்து ஆணி அடித்து போட்டு போயிடுறாங்க. அப்போ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை சுற்றி இம்மீடியட்டாக பேசி எவ்வளோ வேலை தான் சரி அந்த எத்தனை ஏக்கரோ அந்த ஏக்கரை நீங்கள் வாங்கின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த மரத்தை காப்பாற்றி இது பண்ணார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு சைவ நீரில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இயற்கை பேசுனா அதனுடைய மகிமையை தெரிந்து கொள்ளுது. இப்போ திருவள்ளுவர் வரும், அவர் அழகாக சொல்கிறார், 10 குறள் புலால் மருத்துவ 26 புலால் மருத்துவத்தில் 10 குறள் சொல்கிறார். ஆனால் முதல் குறளே சொல்கிறார், தன் முன் பெருக்கத்திற்கு பெரிது முன் உண்பவன் எங்களும் ஆகும் அருள் அப்படின்றது. அப்போ நீ உடம்பு சாப்பிட பெருக்கிட்டே மற்ற உடம்பை காய்ச்சி சாப்பிட்டாக்கா அது என்னன்னா எங்கள் அருள் இப்போ நான் சொல்லணுன்றார். இதைத்தான் வந்து வள்ளுவர் சொன்னார். வள்ளல் பெருமான் கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி கலக்கற்ற திருக்கோயில் காலத்தையே சுற்றி வெண்கொழியே நோம்பு பல ஏற்று உடல் வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியத்தை பலமொழி கொடுத்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே விரும்பும் தயவில்லா சத்தியமாய் முக்கியரை அடையாதுன்றார். அந்த தயவு தான் அருள். அந்த அருள் எப்போ வேணும்? சைவமாக இருந்தால் தான் சொல்லணும் அப்படின்ட்டார். இப்போ எல்லா நாட்டையும் வந்து கடவுள் கும்பிட்றாங்க, ஆனால் நாம் வந்து சிவன் கும்பிட்றோம். அதான் மாணிக்கவாசகர் வந்து இப்போ இஸ்லாத்தில் வந்து சொல்கிறாங்க, ஏன் தென்னாட்டில் இருக்கும்போது அதுதான் நம்ம வந்து அந்த பாடலே எழுதி வச்சார் மாணிக்கவாசகர் பெருமான். அருமையில் எழுதி அழகியை போட்டி கருமையை கண்ணை போட்டி ஏகமத்துறை இருந்தாய் போட்டி பாகம் பெண்ணு ஆனாய் போட்டி எந்நாட்டவருக்கும் விரைவாக போட்டி தென்னாடியுடைய சிவனை போட்டி எந்நாட்டிற்கும் விரைவாக போட்டின்றார். அப்போ பாருங்கள், எந்த நாட்டில் எந்த கடவுளை எப்படி கும்பிட்டாலும் தென்னாட்டில் சிவனை கும்பிட்டா அது அந்த கடவுளை கும்பிட்டது சமம் அப்படின்ட்டார். 2வது பொருள் வரும், திரை பொருட்டால் கொள்ளாத உலகின் யாரும் விலை பொருட்டால் முன் தருவார் இல்லை என்றார். நீ சாப்பிட்றதா தாண்டா அவன் விற்கிறான், அவன் விற்கிறதால நீ சாப்பிடல. அதான் நீ சாப்பிட்றது நிறுத்தினா அவன் கடையில் விற்க போகிறது நிறுத்த மாட்டான். அவன் ஏன் அரிசியாக வந்து லாஸாக போகிறான். அதாவது நீங்கள் சாப்பிட்றது நிறுத்தியவன்ட்டு நாசுக்காக சொல்கிறார். 3வது குறள் சொல்ல இருப்பாங்க. அதாவது 10 குறள் வேணும் போடுறது, ஒரு 4 குறள் இருக்கும். அதாவது உண்ணாமை வேண்டும் குழால் பீத்தொண்டன்
புண்ண துணர்வார் பிரின்றது. அதாவது இறந்தவுடனே உள்ள இதை தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம உடம்புல புண்ணு வந்தால் ஆகுதா? அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் புண்ணாகுதா? இதெல்லாம் எவ்வளோ அருவருப்பாகுது. அப்போ இறந்து போனவங்கள அவர் புண்ணுக்கு சமன்றான்றார். அந்த புண்ணை போய் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, அதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ பாவம். அதாவது ஆடிய மாடியை அழிக்கும் போது அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது புலம்பி அது சாப்பிடுங்க. அப்போ எவ்வளோ ஒரு அந்த மனம் இருக்கும், அந்த அழுத்தம் அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம கறியை சாப்பிடும்போது அதேபடி உணர்வு தான் நமக்கு பிரதிபலிக்கும். சாத்தியமான உணவு சாத்தியத்தை பிரதிபலிக்கும். அசைவ உணவு சாப்பிடும்போது நமக்கு அந்த பொருத்த சுவாசமான அந்த உணர்வுலாம் வரும். அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு குரல் சொல்கிறாங்க, அவிசொலிந்து 1000 பேட்டிலின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்றுன்ற. நெய்யை ஊற்றி 1000 யாகம் பண்ணி கிடைக்க அந்த பலனை விட ஒரே ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தாலே சாலச் சென்றது. கடைசியாக ஒரு குரல் சொல்கிற பாருங்க, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுகிறார். நீங்கள் கேட்கலாம், பிராமணாலாம் எப்பயுமே சாப்பிட்றது இல்லையே, எல்லா உயிரும் அவங்க தொழுதுனாங்க அப்படின்னா அவங்க கடமை செய்ய அவங்க செய்ய சாப்பிட்றாங்க, அதெல்லாம் ஓகே. இது மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரியும். அதாவது என்ன, மாமிசத்தை சாப்பிடாதவர்களை எந்த உயிரையும் கொள்ளாத இருப்பவர்களை கை ஊப்பி எல்லா உயிரும் தொழும். அது அர்த்தம் இல்லைங்க. அது மெயின் அர்த்தம் வெளிப்படையாக பார்த்தாலும் உள்ளுக்குள்ள சுட்சமான பொருள் என்ன அப்படின்னாக்கா 3 அர்த்தம் இருக்குது எப்பயுமே திருக்குறளில். இது ஆன்மீக அர்த்தம் என்னென்னா, இந்த புலாலை மறுத்தானே, நம்முடைய உடம்பு என்ற புலாலை எவன் ஒருவன் மறுக்கிறானோ என்ன அந்த மறுத்தவை, அதுதான் இந்த புலாலை ஒதுக்கிறவன், இந்த புலால் விரும்புகின்ற ஆசைகளை தொடர்ந்தவனை தான் எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எவன் ஒருவன் ஆசைகளை விடுறானோ அவனுக்கு தான் அந்த அருள் சொல்கள் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருளாகும். எனவே சைவத்தை நாடுவோம், இறைவனரை பெறுவோம். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மனதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குருனே.